ஹாய், இன்னைக்கு நம்மளோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கோட்ஸ் மூலமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஃப் யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட், யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனதை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையே மாற்றலாம். நம்மளோட மனசு ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாக தாங்க நடக்கும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங்கோட மட்டுமே இருப்போம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் கரிக்குலம் அண்டு நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் வந்து செகண்ட் யூனிட் தாங்க பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்டோட டாபிக் என்ன அப்படின்னா மீனிங், நேச்சர் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் கரிக்குலம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மீனிங் ஆஃப் கரிக்குலம். கரிக்குலத்தோட பொருள் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோல்டு பண்ணுறதுக்காக ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாங்க. இது வந்து குரீர் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லியிலேருந்து பெறப்பட்டது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னா ரன்வே, அதாவது ஓடுகளம் அப்படிங்கிற இதற்கான பொருள். ஒர்க் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், மாணவர்களோட செயற்களம்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி. இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும், என்னென்ன மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கணும், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் கொடுக்கலாம், எவாலுவேஷன் எப்படிலாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எதில் உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னா கரிக்குலம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையில் தாங்க எல்லாமே உள்ளடங்கி இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மீனிங் ஆஃப் கரிக்குலம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் கரிக்குலம். கலைத்திட்டத்தோட பண்பியல்புகள்ங்க. கல்வியின் வந்து ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கல்வியோட நோக்கங்களை வந்து எழுதிடுவதற்காக பள்ளியில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் எதில் உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னா நம்மளோட கரிக்குலத்துக்குள்ளே தாங்க உள்ளடங்கி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குன்னா கண்டென்ட் இருக்கும், மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கும், அண்ட் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா கரிக்குலத்தில் இருக்குங்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஸ்கூலில் வந்து குழந்தைகள் வந்து கற்றுக்கிற எல்லா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுமே ஆல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுமே என்ன அப்படின்னா கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதனோட அப்ஜெக்டிவ்ஸ், இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க, எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் கரிக்குலம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன், கலைத்திட்ட உருவாக்கம் அல்லது கலைத்திட்ட தயாரிப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இந்த கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மாணவர்களோட தேவை என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ் என்ன, சமுதாயத்தோட தேவைகள் என்ன, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸை வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்றபடி வந்து கண்டென்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது என்னென்ன கண்டென்ட் கொடுக்கணும், அடுத்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் கொடுக்கலாம், அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கண்டென்ட் வந்து எப்படி ப்ராப்பர் சீக்வன்ஸாக, அதாவது ஒரு வரிசைப்படுத்தி ஒழுங்கமைத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ எப்படி ப்ராப்பராக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, செயற்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து அதை எவால்வேட் பண்ணுவாங்க. ஒரு கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதனோட அப்ஜெக்டிவ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தீர்மானிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதில் கண்டென்ட் எப்படி கொடுக்கலாம், அடுத்து நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து எப்படி ப்ராப்பராக கொடுக்கலாம், இதை வந்து செயல்படுத்துவாங்க. இந்த கரிக்குலம் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னே எல்லா ஸ்கூல்லையும் செயல்படுத்திட மாட்டாங்க. மாடல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு மாடல் ஸ்கூல் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். அந்த மாடல் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு வந்து செயல்படுத்திட்டு அங்கே வந்து கரெக்டாக இருக்கா, மாணவர்களுக்கு வந்து சரியான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பக்கத்துமே வந்து அதை எவால்வேட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா பக்கத்துமே இதை வந்து ரீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதான் என்ன அப்படின்னா கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட், கலைத்திட்ட வளர்ச்சி. இந்த கலைத்திட்ட வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா என்னதான் ஒரு நல்ல கரிக்குலமாக இருந்தாலும், கரிக்குலம் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தாலும் கூட அதை அப்படியே வச்சுட்டே இருக்க முடியாது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணதை இன்ன வரைக்கும் நம்ம அதை படிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதில் வந்து அப்டேட் இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட். கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஈக்குவல் டு பாருங்கள் கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம உருவாக்கப்பட்ட கரிக்குலம் ப்ளஸ் அப்டேட்டிங் அண்ட் ரீஃபைனிங் த கரிக்குலம். அதாவது தொடர்ந்து மாற்றங்களை புகுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் என்ன அப்படின்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றங்களை புகுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா மாணவர்களோட தேவை, சமுதாயங்களோட தேவை, அதுக்கப்புறம் பாடத்துறைகளில் என்னென்ன தேவை, ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரிக்குலத்தை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த யூனிட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 மார்க் அப்படின்னா இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். அதாவது கரிக்குலம் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அதனோட என்னென்னா ஒரு கொள்கையாக கிரிட்டீரியா வச்சு செட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதில் ஒரு 12 வந்து இருக்குது, 12 ஹெட்டிங்ஸ் வந்து இருக்குது. டோட்டலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்,
ஒட்டுமொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து கரிக்குலம் பேஸ் பண்ணி தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. கரிக்குலம், அதில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி எல்லாமே எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் மாணவர்கள்கிட்ட வந்து கிடைக்கிற மாதிரியாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கரிக்குலத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதாவது டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். குழந்தைகளுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குது, அவங்களுக்கு எதுலலாம் என்ன ஈடுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தீர்மானித்து, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் என்ன பண்ணுவாங்கன்னா கரிக்குலத்தை டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் என்னென்னா ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். நெக்ஸ்ட் பாருங்கள், கன்சர்வேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. கன்சர்வேஷன்னா எதை நம்ம கன்சர்வேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, கரிக்குலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்மளோட பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கிற மாதிரியான கரிக்குலத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அதை டெவலப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவிட்டியை தூண்டுற மாதிரி, அதாவது நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் வந்து படிக்கும்போது அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை தூண்டுற மாதிரியான கரிக்குலத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா இதனோட கிரிட்டீரியான்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒருங்கிணைத்தல் கோட்பாடு. அதாவது இன்டகிரேஷன் என்ன, ஒருங்கிணைத்தல் கோட்பாடு. இவங்க கரிக்குலம் டெவலப் பண்ணும்போது அது நம்மளோட நடைமுறை வாழ்க்கையோட ஒருங்கிணைக்கிற மாதிரியாக என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன, நெகிழ்வுத்தன்மை. அதாவது இந்த நெகிழ்வுத்தன்மை மாணவர்களோட, அதாவது தனி மாணவரது பல்வேறு தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரியும், சமூகத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் பூர்த்தி பண்ணுற மாதிரியும், இந்த ரெண்டுக்குமே ஈக்குவல் பேலன்ஸ் கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரியான ஒரு கரிக்குலத்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டினா என்ன, அதனோட பயன்பாடு. நன் அப்படிங்கிற ஆத்தர் இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பிற்கால வாழ்க்கைக்கு என்ன பயன்படுமோ அதை மட்டுமே கரிக்குலத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்படி பின்னாடி பயன்படலை, அதாவது பயனற்றவையாக இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ முக்கியமான ஒரு கரிக்குலமாக இருந்தாலும் கூட அது தேவையில்லாத ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறாரு அப்படின்னா நன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் ஃபார்மேஷன். பிரின்சிபல் ஆஃப் கேரக்டர் ஃபார்மேஷன், அதாவது நன்னடத்தையை வளர்ச்சியுற செய்யும் கோட்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னென்னா கலைத்திட்டம் வந்து மாணவர்களோட பிஹேவியரையும் பர்சனாலிட்டியையும் டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு கரிக்குலத்தை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மென்டல் டிசிப்ளின். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மென்டல் டிசிப்ளின்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய அறிவுசார் திறன்களில் காக்னேட்டிவ் பவர்ஸில் வந்து நிறைய நம்ம பயிற்சி கொடுக்கறது மூலமாக அவங்களோட மன வலிமை வந்து மேம்படுமா. ஸோ அதான் என்ன அப்படின்னா மென்டல் டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரிக்குலத்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் சோசியல் ஃபுல்ஃபில்மெண்ட். கலைத்திட்டம் வந்து நம்ம சமூக வாழ்க்கையோடு அப்படியே தொடர்பு கொண்ட மாதிரியான ஒரு கரிக்குலத்தை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிங் டு கம்யூனிட்டி லைஃப். ஆல்மோஸ்ட் சேம் தான். என்ன அப்படின்னா கரிக்குலமே ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருது எழுவது அப்படின்னா சமுதாயத்துலேருந்து தான் வருதாங்க. ஸோ ஒரு முதுகெலும்பாக எது இருக்குது அப்படின்னா நம்மளோட சமுதாயம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சமுதாயத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கரிக்குலத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் லெய்சர். என்ன அப்படின்னா ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொள்வதற்கான பயிற்சி தரும் கோட்பாடு. ஒரு ஓய்வு நேரத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு தகுந்தாப்படி கரிக்குலத்தில் வந்து என்ன இருக்குன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி, ஸ்போர்ட்ஸ் இருக்க மாதிரி, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஓய்வு நேரத்தையும் பயனுள்ளதாக மாற்ற மாதிரியான ஒரு கரிக்குலத்தை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள், கார்லேஷன், அதாவது தொடர்புறவு கோட்பாடு. லாஸ்ட் ஒன் நம்மளோட பாடப்பகுதிகள் இருக்கு இல்லையா, ஸோ பாடக்கருத்துக்கள் இது வந்து நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துகிற மாதிரியான ஒரு கரிக்குலத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 12 பிரின்சிபல்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிரின்சிபல்ஸுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 மார்க் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். நல்ல ஹெட்டிங் மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கொஸ்டினை தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 மார்க். நெக்ஸ்ட் பார்க்கலாம், டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன். கலைத்திட்ட வடிவமைப்போட இதனோட வகைகள்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட் வந்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் சென்டர் அப்ரோச், பாடமைய அணுகுமுறை. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாணவர் மைய அணுகுமுறை. லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை மைய அணுகுமுறை. ஸோ இந்த மாதிரியான 3 அப்ரோச்சஸ் வந்து இருக்குங்க. சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் சென்டர் அப்ரோச்.
பாடமைய கலைத்திட்டம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சம்பிரதாயமா, மரபு வழியா படிச்சுட்டு வரோம் கரிக்குலம் இருக்குல்ல. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க இதுதான் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம். இதுல வந்து என்னென்ன நமக்கு சப்ஜெக்ட் எந்தெந்த மூலமா நமக்கு அறிவு கிடைக்குது அப்படின்னா, நம்ம நெறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோங்க. மொழி லாங்குவேஜ் படிக்கிறோம், இயற்பியல் படிக்கிறோம், வேதியியல் படிக்கிறோம், தாவரவியல் படிக்கிறோம், அண்டு கணிதம் படிக்கிறோம். ஸோ இந்த மாரி எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு வந்து நாலேட்ஜ் வந்து கிடைக்குது. இந்த இது பார்த்தோம் அப்புட்ன்னா, முழுக்க முழுக்க வந்து இந்த கன்டென்ட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடா வச்சே நமக்கு வந்து கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இதில வந்து ஸ்டூடண்ட்ஸோட நீட்ஸ்க்கோ, ஏதாவது ப்ராப்ளத்துக்கோ இந்த மாரிக்கு இடம் குடுத்துருக்காம, சப்ஜெக்ட் அதாவது பாடம். அந்த பாடத்துறை, பாடங்கள் இத வச்சே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கரிக்குலத்த வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்புட்ன்னா, அசம்ப்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம். இதனோட அனுமானங்கள் பார்த்தோம் அப்புட்ன்னா, இதில ஒருத்தவர் வந்து ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருப்பாருங்க, அனுமானங்கள்ல. ஜெரோம் ப்ரூனர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "குழந்தைகள் அறிவு பெறும் செயலும், வயதானோர் அறிவு பெறும் செயலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அமைந்துள்ளது. இதில் காணப்படும் வேறுபாடு தர அளவில் தான் இருக்குமே தவிர" ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அது வந்து அந்த தர அளவில் தான் இவங்க 2 பேத்துக்கும் வேறுபாடு இருக்குமே தவிர, அதனோட அடிப்படையில் தன்மையில வந்து மாற்றம் இராது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனோட பேசிக்ஸ்ல வந்து 2 பேருக்குமே மாற்றமே இருக்காது அப்படிங்கிற மாரி யார் சொல்லியிருக்காருன்னா, ஜெரோம் ப்ரூனர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனோட அனுமானங்கள்ல பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நாலேட்ஜ் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கா? பாடத்துறை வாரியான அதாவது இந்த இந்த இதில மூலமா சப்ஜெக்ட் சென்டர் படிக்கிறது மூலமா நமக்கு அறிவு பெருக்கம் என்னன்னா, நெறையா நெறைய நமக்கு அறிவு பெருக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம நெறைய நாலேட்ஜா இருப்போம். நாலேட்ஜோட இருப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த கரிக்குலம் வந்து நெறைய பண்பாடு பாரம்பரியத்த வந்து போற்றி பாதுகாக்கிற மாதிரியான இந்த கரிக்குலத்தில இருக்கு. இந்த அதாவது சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலத்தில இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. 3 பாயிண்ட் பாருங்களேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்டு. சீக்வென்ஸ் ஃப்ரம் சிம்பிள் டூ காம்ப்ளெக்ஸ். இது எந்த மெத்தட்ல இருக்கும் அப்புட்ன்னா, எளிமையிலேருந்து தான் கடினத்துக்கு போகும். தெரிஞ்சதுலேருந்து தான் தெரியாததுக்கு போகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்புட்ன்னா, கூட்டல், கழித்தல் 2யும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்புட்ன்னா தான் எதுக்கு போவாங்க அப்புட்ன்னா, பெருக்கல், வகுத்தல் நம்மளால போட முடியும். ஸோ இதான் என்ன இதனோட எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டீச்சர் டாமினன்ட் டீச்சிங் மெத்தட். இது என்ன அப்புட்ன்னா, ஆசிரியர் வந்து அதிகமா ஆதிக்கம் பண்ற ஒரு ஒரு அப்ரோச் எந்த அப்ரோச்னா, இந்த சப்ஜெக்ட் சென்டர் தாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்க மாட்டாங்க. ஆசிரியருக்கோட ரோல் தான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலா இருக்கும். இதில வேற யாரெல்லாம் இதில இருப்பாங்க அப்புட்ன்னா, டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்க. ஸ்டூடண்ட்ஸும் இருப்பாங்க. பேரண்ட்ஸோட ஒரு பங்கும் இதில வந்து இருக்கும். அவங்களுக்கும் அவங்களோட கருத்துக்கள வந்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலத்தில வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்புட்ன்னா, அதனோட அசம்ப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. ஃபீச்சர் ஆஃப் சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம். இதனோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்புட்ன்னா, இதனோட அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது குறிக்கோள் பார்த்தோம் அப்புட்ன்னா, இதனோட குறிக்கோள் வந்து முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. என்ன நடத்தணும், எப்படி நடத்தணும், இதனோட கன்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுருவாங்க. ஸ்டூடண்ட்ஸ்ட்டயோ இல்லன்னா வந்து வேற சமுதாய தேவைகளோ இந்த மாரியெல்லாம் கேட்டுலாம் இத முடிவு பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இதுதான் படிக்கணும், இப்படிதான் நம்ம நடத்தப் போறோம் அப்படிங்கிறது, இப்படிதான் எவாலுவேட் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இதான் இதனோட அப்ஜெக்டிவ்ஸ். இதனோட கன்டென்ட் பார்த்தோம் அப்புட்ன்னா, எப்படிலாம் இருக்கும் அப்புட்ன்னா, கோட்பாடுகளா இருக்கலாம், கொள்கைகளா இருக்கலாம், உண்மை கருத்துக்களா இருக்கலாம், விளக்கப்படங்கள். ஸோ இந்த மாரிலாம் வந்து கன்டென்ட்ட வந்து நமக்கு குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதனோட ஸ்ட்ரக்சர். இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்புட்ன்னா, இதோட நம்ம அசம்ப்ஷன்ல பார்த்தோம்ல, ஈஸி டூ டிஃபிகல்ட் மெத்தட். அதாவது எளிமையானது கத்துக்கிட்டதுலேருந்து தான் டிஃபிகல்ட்டான போவாங்க. இப்ப நம்ம யூனிட்டே பார்த்தோம் அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அத பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும்னா, செகண்ட் யூனிட் இருக்கும். அத பேஸ் பண்ணி 3 யூனிட். ஸோ நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்புட்ன்னா, சிம்பிள் டூ காம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல தான் நம்மளோட யூனிட்லாம் வந்து இருக்கும். இதான் என்ன அப்புட்ன்னா, சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலத்தோட ஃபீச்சர்ஸ்ல ஒண்ணு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ங்கிறதுல என்ன சொல்றாங்க அப்புட்ன்னா, நம்ம என்னைக்கு என்ன படிக்கணும், எப்படிலாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்றது கிடையாது. டீச்சர்ஸே வந்து ஒரு பாடநூல தேர்ந்தெடுத்துட்டு, இன்னைக்கு இதான் கற்பிக்க போறோம். இத தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸே வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இதான் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். நெக்ஸ்ட் பாருங்க, லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த இதில லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா, நம்ம வாசிப்போம், எழுதுவோம், கேட்டுக்குவோம். மனனம் செய்தல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இந்த இடத்துல வந்து மனப்பாடம் செய்ற ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. எதுல அப்படின்னா, சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலத்துல. அதாவது லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, டைம் அண்ட் ஸ்பேஸ். இதுக்கான டைம் என்ன அப்புட்ன்னா, இதுக்கான டைமும் ஏற்கனவே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு தான். என்னன்னா, ஒரு நார்மல் கிளாஸ் ரூம் இருக்கு அப்புட்ன்னா, அதுல வந்து ஒரு ஒரு வகுப்பு இருக்கு, ஒரு கிளாஸ் நடக்குது அப்புட்ன்னா, 40 டூ 45 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும், அந்த வகுப்பு.
அதுக்கப்புறம் அதனோட இடம் எங்கே கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா நார்மல் கிளாஸ் ரூம் தான். ஒரு லேபோ இல்லைன்னா ஒரு லைப்ரரியிலையோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் வந்து நடக்காது. ஒன்லி கிளாஸ் ரூமில் மட்டும்தான் என்ன அப்படின்னா ஒரு பாடங்கள் நடத்துகிற ஒரு முறையான மரபு வழி ஒரு பாடத்திட்டம் கூட அப்படி சொல்லலாம். ஸோ இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா நார்மல் கிளாஸ் ரூமில் தான் நடக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் டீச்சிங் மெத்தட். எந்தெந்த மாதிரியான டீச்சிங் மெத்தட் இருக்கும் அப்படின்னா லெக்சர் மெத்தட். இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெக்சர் மெத்தட் இருக்குது. அண்டு வந்து கோஆப்ரேட்டிங் லேர்னிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், அதாவது செய்து காட்டல். அந்த மெத்தட்லாம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலத்தில் இருக்கும் டீச்சிங் மெத்தடில். நெக்ஸ்ட் எவாலுவேஷன். இந்த இடத்துல எவாலுவேட் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர் தான். டீச்சர் தான் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து வாய்மொழி தேர்வாவோ இல்லைனா வந்து எழுத்து சோதனைகள் மூலமாகவோ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்குது, அவங்களோட ரேங்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறது யார் அப்படின்னா டீச்சர் தான். ஸோ இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலத்தில் வந்து டீச்சர் தான் இதனோட முக்கியமான ரோலாக இருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலத்தோட விமர்சனங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்குன்னா சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ் என்ன, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களோட டெவலப்மெண்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி அதனோட கண்டென்ட் வந்து இருக்காது. ஸோ அவங்களே ஏற்கனவே இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று தானே. ஸோ இது வந்து இதனோட ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிசிசமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரூட் லேர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வகிக்குதுங்க. இது வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ரூட் லேர்னிங்கே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதோட லிமிட்டேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் ஆர்டர் திங்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான இது சப்ஜெக்ட் வந்து இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். பண்பாடு பாரம்பரியத்தை தான் வளர்க்குதே தவிர நம்மளோட சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதனோட லிமிட்டேஷன் சொல்லலாம், இதனோட வரம்புகள் விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேர்னர் சென்டர் கரிக்குலம். அதாவது என்ன அப்படின்னா மாணவர்களுக்கான கரிக்குலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸோட ரோல் அதிகமாக இருக்காது, மாணவர்களோட ரோல் தான் என்ன அப்படின்னா அதிகமாக இருக்கும். இதனோட டெஃபினிஷன் பாருங்களேன். மாணவர்களின் ஆர்வத்திற்கேற்ப கற்றல் அனுபவங்களை வந்து அதாவது கற்றல் அனுபவங்கள் இந்த இடத்துல என்னென்னா கலைத்திட்டத்தை திட்டமிட்டு அமைத்து அவங்களோட முழு வளர்ச்சிக்கும் அதோட ஆளுமை வளர்ச்சிக்கும் வழிவகுக்க வேண்டியதுதான் என்ன அப்படின்னா இதோட முக்கியமான ஒரு குறிக்கோள்னு கூட சொல்லலாங்க. இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அனுபவ மைய கலைத்திட்டம் கூட சொல்லலாம், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கனால. கெல்லிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த லேர்னர் சென்டர் கரிக்குலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கெல்லிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நீட் பேஸ் பண்ணியும் அடுத்து வந்து அதனோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியும் அதனோட க்ரோத் அதனோட வளர்ச்சி இதை பேஸ் பண்ணி இது மூன்றையும் அடிப்படையாக கொண்டு தான் இதனோட கரிக்குலமே வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான யார் சொல்கிறாருன்னா கெல்லிங்கிறவர் வந்து சொல்கிறாரு. இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சிந்தனை திறன் இருக்குது, அவங்களோட செயலாற்றல், அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு கரிக்குலம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனோட அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். இதனோட குறிக்கோள் பார்த்தோம் அப்படின்னா இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவது கிடையாது. அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வம் என்ன இருக்குது, அவங்களோட வளர்ச்சி எதில் இருக்குது, ஸோ அவங்க எதை கேட்குறாங்களோ அந்த நேரத்தில் என்ன இருக்கோ அப்போ தான் பண்ணுவாங்க டைரெக்டாக. ஸோ இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு கரிக்குலம் கிடையாது. ஸோ இதனோட கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட ஸ்கில்லு, அவங்களோட வயது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதில் நாட்டம் இருக்குது, அவங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட கண்டென்ட் வந்து இருக்குங்க. அப்புறம் இதனோட கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னா சுய சிந்தனையை வந்து வளர்த்துக்கிற மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே ஒன்றையும் சொல்லி ஆகணும். மனப்பாடம் செய்கிறத தவிர்த்து அவங்க வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மனப்பாடம் அதாவது மனனம் செய்யாமல் அவங்க வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வகிக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் டீச்சிங் அண்ட் லேர்னிங். இந்த இடத்துல டீச்சிங் அண்ட் லேர்னிங் அதாவது கற்பித்தலுக்கான நேரம் குறைக்கப்பட்டு கற்றலுக்கான நேரம் அதிகரிக்கப்படுகிறதுங்கிறாங்க. டீச்சர் வந்து டீச் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களே கற்றுக்கிறது, லேர்னிங் பை டூயிங் கூட சொல்லலாம், அவங்களே கற்றுக்கிறதுக்கான நேரம் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் டைம் அண்ட் ஸ்பேஸ். இது பார்த்தோம் அப்படின்னா நார்மல் கிளாஸ் ரூமில் மட்டுமே நடக்காது, லைப்ரரியாக இருக்கலாம், லேபாக இருக்கலாம், இல்லைனா அவுட் ஆஃப் ஸ்கூலாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே விருப்பப்படுறாங்களோ அங்கே தான் அவங்களோட கண்டென்ட்டை வந்து அவங்க
இது பண்ணுற மாதிரியான இது இருக்கும். ரோல் ஆஃப் டீச்சர். இந்த இடத்துல வந்து டீச்சரோட ரோல் வந்து என்ன அப்புட்னா, ஒரு ஃபெசிலிட்டேட்டரா மட்டும் தான் டீச்சர் வந்து செயல்படுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்புட்னா எவாலுவேஷன். இந்த இடத்துல எவாலுவேஷன் வந்து என்ன அப்புட்னா, டீச்சரும் எவாலுவேட் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமா என்ன அப்புட்னா, செல்ஃப் எவாலுவேஷன். ஸ்டூடெண்ட்டோட தன் மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? செல்ஃப் எவாலுவேஷன்ங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கு. எதுல அப்புட்னா, லேர்னர் சென்டர் கரிக்குலத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டூடெண்ட் சென்டரோட லிமிட்டேஷன்னு பார்த்தோம் அப்புட்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வருங்காலத்தில என்ன தேவை அப்படிங்கிறது வந்து அத யோசிச்சு அந்த முடிவு பண்றதுக்கான ஒரு முதிர்ச்சி வந்து அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்குமே ஒழிய, பிற்காலத்துக்கு என்ன தேவைங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டே இருந்தோம்னா, அவங்களுக்கு பின்னாடி என்ன தேவைங்கிறதே அவங்களுக்கே தெரியாம போயிரும். ஸோ இதெல்லாம் ஒரு லிமிட்டேஷனா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட் கரிக்குலத்த வந்து ஃப்ரேம் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து என்னன்னா, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இதில வந்து டீச்சர் வந்து ரொம்ப மெனக்கெடணும். சகலகலா வல்லவரா கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்து டீச்சருக்கு வந்து அதிக திறனும், விரிவான படிப்பறிவும் தேவை அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன அப்புட்னா, இதனோட லிமிட்டேஷனா இருக்கு. 3 ஒன் பாருங்க. ப்ராப்ளம் சென்டர் அப்ரோச். அதாவது பிரச்சனை மைய கலைத்திட்டம். இதனோட கரிக்குலமே எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அப்புட்னா, ஒரு ப்ராப்ளத்த மையமா வச்சு தான் அந்த கரிக்குலமே வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கை செயலா இருக்கலாம். இல்லன்னா சமுதாய பிரச்சனையா கூட இருக்கலாம். ஸோ இத பேஸ் பண்ணி தான் என்ன அப்புட்னா, நம்மளோட பாடங்கள் வந்து தொடர்பு படுத்தி அமைஞ்சிருக்கும். இதான் என்ன அப்புட்னா, ப்ராப்ளம் மைய பிரச்சனை மைய கலைத்திட்டம் அப்படிங்கிற சொல்லலாம். இத வந்து இன்னொரு வார்த்தையா கூட சொல்லலாம். என்ன அப்புட்னா, கம்யூனிட்டி பேஸ்டு கரிக்குலம். சமுதாய மைய கலைத்திட்டம் அப்படின்னு கூட இத சொல்லலாம். இதில எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளத்தலாம் பேஸ் பண்ணி அந்த கன்டென்ட் இருக்கும் அப்புட்னா, சமுதாயத்தில நடக்கக்கூடிய சிக்கல்கள், நிகழ்காலத்தில பாதிக்கக்கூடிய என்னென்ன இது அச்சுறுத்தல்கள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து குடும்ப அமைப்பில காணப்படுற சிக்கல்கள். ஸோ இந்த மாரிலாம் பேஸ் பண்ணி என்ன அப்புட்னா, இதனோட கரிக்குலம் வந்து கன்டென்ட் வந்து இருக்கும். அ ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்க அப்புட்னா, மக்கள் தொகை பெருக்கம், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், நோய்கள்லாம் பரவுதல், நெக்ஸ்ட் வந்து மொழி, ஜாதி, மத பிணக்குகள். ஸோ இந்த மாரி ப்ராப்ளத்த வந்து பேஸ் பண்ணி நமக்கு கன்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இதான் என்ன அப்புட்னா, ப்ராப்ளம் சென்டர் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். இதனோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்புட்னா, இதனோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட்டு பாருங்க. இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, சேம் தான். சமுதாய தேவைகள்ல காணப்படும். அதாவது சமுதாயத்தில காணக்கூடிய ஒரு சிக்கல்கள அத பேஸ் பண்ணி தான் இதனோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதனோட அப்ஜெக்டிவ்ஸும் சேம் தான். இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது கிடையாது. அந்த நேரத்தில சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதனோட கன்டென்ட்ட வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதனோட கன்டென்ட்டும் பார்த்தோம் அப்புட்னா, அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இப்போ மக்கள் தொகை பெருக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்புட்னா, அதனோட பெருக்கம் வந்து ஒரு வரமா? சாபமா? ஸோ இந்த பிரச்சனைய முன்னாடி வச்சு வந்து இதனோட சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாரியான கன்டென்ட் வந்து அதில இருக்கும். டீச்சிங் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்புட்னா, இந்த இடத்துல அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்புட்னா, லேர்னிங் பை டூயிங் மெத்தட்ல, நெக்ஸ்ட் கோஆப்பரேட்டிங், அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மெத்தடு. ஸோ இந்த மாரி மெத்தட்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்புட்னா, அவங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல டீச்சர் வந்து பார்த்தோம் அப்புட்னா, ஒரு ஃபெசிலிட்டேட்டரா தான் இந்த இடத்துலயும் வந்து செயல்படுறாங்க. இந்த இடத்துல எவாலுவேஷன்ங்கிறது பார்த்தோம் அப்புட்னா, டீச்சரும் எவாலுவேட் பண்ணுவாங்க. செல்ஃப் எவாலுவேஷன் அதாவது ஸ்டூடெண்ட்டும் எவாலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது. எதுலனா ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலத்துல. இந்த ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலத்து மூலமா பார்த்தோம் அப்புட்னா, ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட வந்து சோசியல் எஃபிசியன்சி வந்து வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்புட்னா, பின்னாடி அவனோட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைய வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனையும் அவனாலேயே வந்து தீர்த்துக்க முடியும். யாரோட உதவியும் இல்லாம. நெக்ஸ்ட் அவன் தன்னம்பிக்கையோட செயல்படுவான். பிறரோட ரொம்ப இணக்கமா செயல்படுவான் அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க. எதுலனா ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலத்தோட. இதனோட லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்புட்னா, இந்த ப்ராப்ளம் சென்டர் கரிக்குலத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்புட்னா, மல்டி டேலண்டட் டீச்சர்ஸால மட்டும் தான் இத வந்து என்ன பண்ண முடியும் அப்புட்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து சோசியல் சயின்ஸ தான் அதிகமா இம்பார்ட்டன்ட் குடுக்குதே தவிர, ஜெனரல் சயின்ஸ் அதாவது அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே குடுக்கறதே இல்ல. அவன் சமுதாயத்துக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் குடுக்கறத விட, சயின்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸே குடுக்கல. ஸோ இதெல்லாம் என்ன அப்புட்னா, இதனோட லிமிட்டேஷனா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த யூனிட்ல லாஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்புட்னா, கரிக்குலம் அலைன்மென்ட். ஃபார்ம்ஸ் ஆஃப் கரிக்குலம் அலைன்மென்ட் வந்து 2 விதமா கரிக்குலம் அலைன்மென்ட் பண்றாங்க. ஒண்ணு வந்து வெர்டிகல், இன்னொன்னு வந்து ஹரிசான்டல். வெர்டிகல்ங்கிறது என்ன அப்புட்னா,
செங்குத்து வடிவிலான சீரமைப்பு. செங்குத்து வடிவிலான சீரமைப்பு. இத எப்படி நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஏணி படிக்கட்ட வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஸ்டாண்டர்டுக்கும், இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள லிங்க்ன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப 6த் ஸ்டாண்டர்ட்ல வந்து நீரோ, இல்லன்னா சிம்பிளா பாருங்க. மேக்ஸ்ல வந்து ஒரு கூட்டல், கழித்தல் இந்த மாரி கத்துக்கிட்டோம் அப்புட்ன்னா, 7த் ஸ்டாண்டர்ட் வரும்போது பின்ன கூட்டல், பின்ன கழித்தல். நெக்ஸ்ட்டு 8த் ஸ்டாண்டர்ட் வரும்போது பார்த்தோம் அப்புட்ன்னா, அதனோட பரப்பளவு, சுற்றளவு ஸோ இந்த மாரி பேசிக் வந்து அதிகமா போயிட்டே இருக்கும். எப்புட்ன்னா ஈஸி டூ சம் காம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல போயிட்டுருக்கும். ஸோ அதாவது ஏணிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்டுக்கும், இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள லிங்க்கு. ஸோ இந்த மாரி அலைன்மென்ட் பண்ணாங்க அப்புட்ன்னா, அது என்ன அப்புட்ன்னா, வெர்டிகல் அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஹரிசான்டல் அலைன்மென்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஹரிசான்டல் அலைன்மென்ட். என்ன அப்புட்ன்னா, கலைத்திட்ட கிடைமட்ட சீரமைப்பு. அதாவது ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் 6த் ஸ்டாண்டர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்புட்ன்னா, அதன யூனிட் வைஸ் கூட எடுத்துக்கலாம். அதனோட கருத்துக்கள் வைஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த யூனிட்டுக்கும், அந்த யூனிட்டுக்கும் உள்ள லிங்க் என்ன? அடுத்த யூனிட்டுக்கும், அடுத்த யூனிட்டுக்கும் உள்ள லிங்க் என்ன? ஸோ இந்த மாரி பேஸ் பண்ணி அலைன்மென்ட் பண்ணோம் அப்புட்ன்னா, அது என்ன அப்புட்ன்னா, ஹரிசான்டல் அலைன்மென்ட். வெர்டிகல்னா என்ன? ஒரு ஸ்டாண்டர்டுக்கும், இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள லிங்க்கு. இதே ஹரிசான்டல்னா என்ன அப்புட்ன்னா, யூனிட் இத பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். 6த் ஸ்டாண்டர்ட்னா அதுக்குள்ள இருக்கிற யூனிட். இத பேஸ் பண்ணி அலைன்மென்ட் பண்ணாங்க அப்புட்ன்னா, இது என்னன்னா ஹரிசான்டல் அலைன்மென்ட். கரிக்குலம் அலைன்மென்ட்ல 2டே 2 தான். ஒண்ணு வெர்டிகல், இன்னொன்னு ஹரிசான்டல். ஸோ இதான் என்ன அப்புட்ன்னா, இந்த யூனிட்ல லாஸ்ட் டாபிக். ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட். எல்லா கொஸ்டினுமே நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.